பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். மைதா மாவு, எண்ணெய், உப்பு, சீனி, தண்ணி தான். நான் எடுத்து வச்ச பொருளை தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சோண்டு சீனி, ஒரு ஸ்பூன் சீனி, ஒரு 300 இருக்கும் மைதா மாவு, ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம இது இன்னும் சப்பாத்திக்கு பிசைகிற அளவுக்கு பிசைய வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பரோட்டா. இறங்கின மாதிரி பிசைஞ்சிங்கன்னா சரி வராது, நல்லா இருக்காது. மாவை இது மாதிரி ஒரு உருண்டை அளவு எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டு மாவை அப்படி பிசையும் போது உள்ளே வைக்கிறோமே அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, மடித்து மடித்து இப்படி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா உள்ளே போகிற மாதிரி அப்படியே மடித்து விட்டுக்கிட்டே இருங்க. விட்டுக்கிட்டு நமக்கே தெரியும். கடைசியாக என்ன செய்யுங்க, இந்த கை இருக்குது பாருங்கள், கட்டை வரல இதுவும் இப்படி உள்ளே வச்சுட்டு இதை கீழே அப்படி ஒரு அமுக்குனீங்கன்னா அப்படியே வந்துடும். இது கிள்ளி எடுத்துகிட்டு இதை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். எல்லாத்தையும் இப்போ போட்டு காட்டுறேன். நல்லா எண்ணெயை தொட்டு தொட்டு நல்லா உருட்டணும். நிறையா எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். உருட்டி வச்சுருக்கோம்ல, அதனால் அப்புறம் குழந்தையாலையும் வெளியே மெய்ஸாக போடுங்க. மாவு ஜலமாக இருக்கக்கூடாது, நல்லா கண்ணாடி மாரி. வீசிடுவேனா அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் இப்படி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயை தொட்டு தடவிங்க, மாவு போடாதீங்க. நல்லா கண்ணாடி மாரி நல்லா வரணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோது இழுத்து விடுங்க. ஈஸியாக இழுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை தொட்டு அது மேலே வைங்க. அப்படியே வச்சுட்டு கொசவுன மாதிரி அப்படியே எடுத்து நீட்டாக வச்சு அப்படியே கொசவி வச்சிட வேண்டியதான். அப்படியே சுற்றிடுங்க. அப்படியே சுற்றுன மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிட வேண்டியதான். இந்த போட்டு அப்புறம் அப்பளக்குழி வச்சு லைட்டாக தைங்க, ரொம்ப இதாக கேளமாக தைக்கணும். தோசைக்கல்லை போட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ரெண்டு மூணாக போட்டுங்க. தோசைக்கல்ல வேணாம், ஒன்று ஒன்றா போட வேண்டாம். அது லைட்டாக உப்பிட்டு வர மாதிரி வரும். அப்போ எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி திருப்பி போடணும். நல்லா உப்புன மாதிரி அது மாவு கெட்டியாக பிசைஞ்சா தான் அப்படி வரும். நீங்கள் நம்ம கோதுமை மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிங்கன்னா சரி வராது. சப்பாத்தி பிசைஞ்ச மாதிரி எடுத்து நல்லா அடிச்சிடணும். அவ்வளோதான். கையால் நல்லா அடிக்கணும். சூடாக தான் இருக்கும், பார்த்து அடிக்கணும். அடிச்சிட்டிங்கன்னா பரோட்டா ரெடி. லாப்பை செய்கிறதுக்கு முட்டை 2 ஊற்றிருக்கிறேன். நல்லா அடிச்சுக்குங்க. நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்புத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். தோசைக்கல்லே தான் போட்டு வதக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா வதக்கிட்டு பெப்பர் வேணால் போட்டுங்க. இது லாப்பைக்கு இது லைட்டாக உப்பு போட்டு அதை அடித்து வச்சுருங்க. சப்பாத்தி போடுற மாதிரி அதை மாவு 3 உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் செய்யலாம். ரொம்ப இதாக போட வேணாம். சப்பாத்தி போடுவோமே அது மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டு தோசைக்கல் சிம்மில் வச்சுருங்க.
வச்சு இந்த முட்டையை இப்படி ஊற்றி விட்டு மடிக்க வேண்டியதான். இந்த பக்கம் அந்த பக்கம் அதேமாரி 4 பக்கம் மடிக்கணும். மடித்து எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் வரட்டும். இப்போயே திருப்பி போடாதீங்க. அடுப்பை ஃபுல்லாக வைக்காதீங்க, கொஞ்சம். நல்லா